ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 8வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 39,504 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.56% வந்துருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லினை பொறுத்தவரையிலையும் சரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓட்டிங்ஸில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அவர்கள் நாமினேஷன் இல்லை, அதே மாதிரி முத்துக்குமரனும் வந்து இல்லாத காரணத்தினால அவங்களுடைய ஓட்டுக்கள்லாம் வந்து ஜாக்லின் அவர்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஜாக்லின் அவர்களுக்கு நல்ல ஒரு வாக்குகள் வந்து வந்திருக்கு. 2வது பொசிஷனில் நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 30,792 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.37% இருந்துட்டுருக்காங்க அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதா அவர்கள் நேற்றுக்கு ப்ளே பண்ண ஒரு ப்ளே இருக்கு இல்லையா, நான் நேற்றுக்கே வந்து எல்லா வீடியோக்களையும் வந்து சொல்லியிருந்தேன். அன்ஷிதாவுக்கு இதுக்கப்புறம் பாருங்கள் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க 3வது பொசிஷனில் இருந்து 2வது பொசிஷனுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கூட விஜய் விஷாலை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு 4,500 வாக்குகள் வித்தியாசத்தோடு வந்து இருக்காங்க. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் விஜய் விஷால் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26,003 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.51% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். விஜய் விஷால் அவர்களுக்கு நாளுக்கு நாள் வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா இவர் வந்து 60-70 நாட்களை தாண்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு. அதுக்கடுத்த பொசிஷனில் 4வதாக நம்மளுடைய ரயான் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,051 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.38% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவருக்கும் நேற்றுக்கு வந்து கேம் பிளேவில் நிறைய இடங்களில் வந்து ஸ்கோர் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருந்தது. ஸோ அதே மாதிரி இறங்கி அடிச்சிட்டு இருந்தார். ஸோ அதன் காரணமாக நல்ல வாக்குகளாக அது கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த நல்ல வாக்குகள் ஒரு நல்ல பொசிஷனையும் வந்து தேடி கொடுத்துருக்கு. 4th பொசிஷன் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம்தான். அதுக்கடுத்த 5th பொசிஷனில் நம்முடைய மஞ்சரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,059 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.6% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். எப்படி அன்ஷிதா அவர்களுக்கு வந்து வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி ரயான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் மஞ்சரி அவர்களுக்கும் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 3 பேருக்குமே நல்ல ஒரு ஓட்டிங் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்போனால் மஞ்சரி அவர்கள் 8வது பொசிஷனில் இருந்து இப்போ 5வது பொசிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு நல்ல வாக்குகளும் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பொசிஷனில் நம்மளுடைய சத்யா அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,801 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.44% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். சத்யா அவர்கள் இப்படியே போச்சு அப்படின்னா அவங்க எல்லாரையும் பீட் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் கீழே போக வேண்டியதான், மற்றவங்கலாம் மேலே வர வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. சத்யா நீங்கள் 60 நாட்கள் 70 நாட்களை தாண்டது ரொம்ப ரொம்ப சிரமம் ஆகிடும் போல். ஸோ ஏன்னா எல்லா வாரங்களிலும் இந்த மிச்சர் சாப்பிடக்கூடிய ஆட்கள் சில பேர் வந்து வந்துடுறாங்க. ஸோ அதன் காரணமாக உள்ளேயே அந்த சேவ் கேம் ஆடக்கூடிய ஆட்கள் வந்து வெளியே வராமல் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் நம்மளுடைய ரஞ்சித் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 10,553 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.29% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ அந்த மிச்சம் இருக்காங்களே ரஞ்சித் அவர்களையும் கூட வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். ஏன்னா பெருசாக வந்து இவர் எதுவுமே பண்ணுற மாதிரி வந்து தெரியல, எந்த சண்டைக்கும் போக மாட்டேங்கிறாரு, எந்த பிரச்சனைக்கும் இன்வால்வ் பண்ணி இது தாண்டா சரி இது தாண்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மாட்டேங்கிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடியது எல்லாருமே வந்து சின்ன பசங்க தான். ஸோ சின்ன பசங்க இவர் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் சிவகுமார் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9,131 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.45% இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். ஒரு நல்ல வாக்குகளை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஏதோ சம்திங் வந்து பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வாரங்கள் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களே தவிர சும்மா ஒவ்வொரு வாரமும் சேஃபர் கேம் ஆடினா போதும், நம்ம ஓரளவுக்கு ஓட்டிங்ஸ் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தோடு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மக்களே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸும் போட மாட்டாங்க. அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் நம்முடைய ஆனந்தி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,903 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.71% வந்து இருந்துகிட்ருக்காங்க ஆனந்தி அவர்கள். ஆனந்தி அவர்கள் ஆக்சுவலாக வந்து சொல்லப்போனால் சாச்சினாவோட ரொம்ப குறைவான வாக்குகள், அதாவது 1000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்தாங்க 2 பேருக்குமே. பட் இந்த 1000 வாக்குகளை வந்து பீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆனந்தி. சாச்சினை விட
அவங்களோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ சாச்சனாவுக்கு இது செம்ம பெரிய ட்ராபேக்காக தான் அமையப்போகுது. அதுக்கடுத்து 10வது பொசிஷனில் சாச்சனா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7860 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.69% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சாச்சனா அவர்கள். சாச்சனா அம்மா தேவி அவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க சும்மா ஏதோ ஒன்றத்தை வந்து பேசணும் அப்படின்றதுனால தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறதுனால தான் நல்லாவே மக்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு அதிகப்படியான வாக்குகளே வந்து வரமாட்டேங்குது. தயவுசெய்து அந்த சின்ன குழந்தைய தூக்கி வெளியே போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து மக்கள் பார்க்குறாங்களே தவிர, ஒவ்வொரு வாரமும் ஓகே இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கு சாச்சனா அப்படின்னு சொல்லி மக்களுடைய மனநிலை மாறவே இல்லை. ஸோ அப்படி மாறிச்சு அப்படின்னா கூட ஒவ்வொரு வாரமும் அந்த ஃப்ளக்சுவேஷன், அந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். பட் சாச்சனாவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டிங்ஸ் வரைக்கும் வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ட்ரைன் ஆகிடுது. சொல்லப்போனால் ஒரு 10,000 வாக்குகளை தாண்டினாங்க அப்படின்னாவே பெருசாக வந்து வாக்குகளே வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே ட்ரைன் ஆகி அப்படியே வந்து ஒதுங்கினாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து குறைவாக ஆரம்பித்தாலும் கூட அடுத்தடுத்த நாட்களில் வந்து அதிகப்படியான வாக்குகளை வாங்கி அவங்க மேலே போய்ட்றாங்க. பட் எண்ட் ஆஃப் த வீக் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா அவர்கள் வந்து சேவாக்கப்படுறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது மக்களுக்கு. ஸோ அதனாலே சாச்சனா மேலே இன்னும் கூட வந்து பயங்கர காண்டாயிடுறாங்க. எப்படி இந்த பொண்ணு மட்டும் எப்படி சேவ் ஆகுது, எப்படி பார்த்தாலும் நம்ம ஓட்டிங்ஸே வந்து போடுறதில்ல, கடைசி பொசிஷனில் வந்து இருக்குது, அப்படி இருந்தாலும் கூட எப்படா சேவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் மக்களுக்கு வர்றதுனால வெறுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ மேலே வந்து வருது. அதனால் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா ஓட்டிங்ஸும் வந்து போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேணால் வந்து சொல்லலாம். சரி, ஓகே, சாச்சனாவை பற்றி பேசியாச்சு. அதுக்கடுத்து மஞ்சரி அவர்களை பற்றி பேசி ஆகணும். ஏன் மஞ்சரி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது பொசிஷன்லேருந்து 5வது பொசிஷனுக்கு வந்து முன்னேறி வந்து போயிருக்காங்க. சொல்லப்போனால் வந்து ஒரு 4 பொசிஷன் 8, 7, 6, 5 ஸோ 4 பொசிஷன் தாண்டி வந்து போயிருக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது மஞ்சரி அவர்களை பொறுத்தவரையிலையும். ஏன்னா மஞ்சரியை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நம்ம பார்க்கும்போது வெறுப்பாக தான் வந்து பார்த்துருக்கோம். என்னடா இந்த பொண்ணு ஓவராக பேசுது, அதிகமாக பேசுது, ஒரு முத்துக்குமரன் போதுண்டா வீட்டுக்கு, இன்னொருத்தர் வேறு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து தோணுச்சு. சில நேரங்களில் வந்து மாற்றி பேசுகிறாங்க, ஏன் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டம் வந்து இருந்தது. பட் நேத்திக்கு வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க அந்த பொம்மை டாஸ்கில். ஸோ நான்லாம் வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வச்சதுனால அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசும் பொருளாக ஆகுவாங்க, அதிகப்படியான வாக்குகளும் வாங்குவாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி அவர்கள் வந்து நல்ல வாக்குகளை வாங்கி 5வது பொசிஷனுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தான் சொல்லப்போனால். அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட, எல்லோரும் மிச்சர் சாப்பிட்ற கேங்காக வந்து உள்ள நாமினேஷனில் இருந்தாலும் கூட மஞ்சரியை பொறுத்தவரையிலும் இவ்வளோ வாக்குகள் வர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு டர்ன் கிடைக்கும். இப்போ ராணுவ அவர்களுக்கு ஃபஸ்ட் வீக்லேயே வந்து பெருசாக வந்து டர்ன் கிடைக்கல. பட் செகண்ட் வீக்கில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாப்புல. அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் வந்து குறைஞ்சபட்சம் 8லேருந்து 10% வாக்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ பிடிச்சி வச்சிருக்காப்புல. ஸோ மறுபடியும் இன்னொரு வாரம் கிடைக்கும் போது அந்த இன்னொரு வாரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். அந்த 10% வாக்குகள் அப்படிங்கிறது அதுக்கு மேலே ஒரு பாதி, அதாவது 15% கிடைத்தாலும் கூட அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக வலம் வருவார். ஸோ அந்த விதத்தில் மஞ்சரி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க போல தெரிகிறது. அதுக்கடுத்து அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதா கிட்ட நான் வந்து முன்கூட்டியே சொன்னேன், அன்ஷிதா வெரி ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில நேரங்களில் அவங்களுடைய பர்சனலான சில விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த கேமே வந்து ப்ளே பண்ணுவாங்க. மற்ற நேரங்களில் வந்து இந்த கேமே எனக்கு வேணாம், நான் ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து போயிடுவாங்க. நேற்றுக்கு மஞ்சரியோட பொம்மை வந்து கிடச்சிது. அந்த மஞ்சரியோட பொம்மை வந்து உள்ளே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அழைப்பு, அதாவது யூரின் வந்ததுனால வேறு வழியே இல்லை, இதுக்கு மேலே அடங்கினா அவ்வளோதான், உள்ளே போயிட்டாங்க. ஸோ உள்ளே போனதின் காரணமாக நம்ம மஞ்சரி அவர்கள் வந்து சேவாக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ சேவாக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அன்ஷிதாவோட கேம் பிளேவும் வேறு லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அன்ஷிதா அவர்கள் வந்து ஒவ்வொரு கேம் பிளேவிலையும் தன்னுடைய மும்பரத்தை வந்து காமிச்சாங்க அப்படின்னா இன்னும் கூட ஃபேன் பேசஸ் அதிகமாக வாய்ப்புகள் வந்து இருக்குது. சொல்லப்போனால் ஜாக்லின் அவர்களுக்கும் அன்ஷிதா அவர்களுக்கும் ஒரு 8,000 8,500 வாக்குகள் தான் வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி வந்து வித்தியாசத்தோடு தான் இருந்துக்கிறதுனால எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அவர்களுக்கும் அன்ஷிதா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5,000 வாக்குகளுக்கும் மேலான வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ விஜய் விஷாலை கீழே அனுப்புறது மட்டும் இல்லாமல் விஜய் விஷாலை விட ஒரு 4,500 வாக்குகள் அதிகமாக வச்சிட்ருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஜாக்லின் அவர்களை கீழே அனுப்புவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குறோம். எனிஹவ் அன்ஷிதா அவர்கள் நல்லா தான் கேம் ப்ளே பண்ணாங்க நேற்றுக்கு. அந்த கேம் ப்ளேவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னாவே மக்களோட ஆதரவு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும்.
ஸோ அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இன்றைக்கான அனலைசிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோவில் யார் யார் இந்த பொசிஷனில் இருந்தாங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, யார் மேலே போயிருக்காங்க, யார் கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் முழு டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.